சரி, முதல்ல ஒரு ஸ்திரியை பார்ப்போம். எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14. இந்த காலத்திலே மௌனமா இருந்தால், நீ இந்த காலத்திலே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த காலத்துல? இந்த காலம். இந்த காலம் என்ன காலம் தெரியுமா? கடைசி காலம். இது எழுப்பதின் காலம். இன்னும் ரொம்ப நாள் தாங்காதுங்க. இயேசுடைய வருகை நெருங்கிடுச்சு. தேசத்துக்கு தேசம், நாடுகளுக்கு நாடு, வீட்டுக்குள் வீடு, தகப்பனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், பிள்ளைகளுக்கு பெற்றோர், பெற்றோருக்கு பிள்ளைகள் என்று எதிர்ப்புகள் வளர்ந்து விட்ட ஒரு காலம். இதுதான் இயேசுடைய வருகைக்கு முன்னடையாளம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ தேசத்துக்கு தேசம் யுத்தம் ஆரம்பிச்சாச்சு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. நாடுகளுக்குள்ள குழப்பம் ஆரம்பிச்சாச்சு. இப்போ எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது கடைசி காலம். அப்போ இங்கே எஸ்தர் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், நீங்களும் சரி மௌனமாக இருக்காதீங்க. நாடகத்தை பார்த்துட்டு ஏதோ 2 மட்டன் எடுத்தோம், சாப்பிட்டோம், தூக்கம் போட்டோம், எந்திரிச்சோம், அடுத்த நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காதீங்க. நீங்கள் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். நீங்கள் சரிவல்ல அப்படின்னா வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீங்க என்னமோ நடக்கட்டும், எல்லாத்துக்கும் நடந்ததுதான் நமக்குன்னு உட்கார்ந்துட்டு இருக்காத. என் ஜனமே, JLW குடும்பத்தின் பெண்களை, நீங்க வீட்டில் உட்கார்ந்து தேசத்துக்கு ஜெபிங்க. அருமையான எஸ்தரை பத்தி வேதத்தில் சொல்றீங்க. எஸ்தருக்கு ஒரு பேர் உண்டு தெரியுங்க, எ உமன் ஆஃப் பிரேயர். எஸ்தருக்கு ஆங்கிலத்தில் ஒரு பேர் உண்டு, எ உமன் ஆஃப் பிரேயர், ஜெபிக்கிற பெண். எஸ்தர் ஜெபிக்கிற பெண். தேசத்தை கலக்கிடுச்சு அந்த ஜெபம். இன்னைக்கு நீங்க என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்க? சம்பளம் வந்தா போதும், சனிக்கிழமை ஏதோ சாப்பிட்டோமா, ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டோமா, சர்ச்சுக்கு போனோமா, வந்தோமா, நம்ம வேலை உண்டுன்னு உட்காந்துருக்கியா? உன் ஜெபத்தில் தேசத்துக்காக நீ என்ன ஜெபம் பண்ண? சபைக்காக என்ன ஜெபம் பண்ண? ராஜாக்களுக்காக, பிரபுக்களுக்காக நீ என்ன ஜெபம் செய்த? உன் பொழப்பே சரியா போச்சு. பிள்ளைகளை கவனிக்கிறது, பிள்ளையோட சண்டை போடுறது, பெற்றோரோட சண்டை போடுறது. அப்படிதான் பிள்ளைகளை நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வளர்த்தி வச்சிருக்கிறோமா? பிள்ளை இன்னைக்கு திருப்பூரில் கேட்டால் அந்த அம்மா சொல்லுது, அவன் தண்ணி அடிச்சே கெட்டு போகிறான் பிரதர், சர்ச்சுக்கே வர்றதில்லை பிரதர். அப்பா எல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். இன்னும் அந்த அம்மாவும் ரட்சிக்கப்பட்டாச்சு, சர்ச்சுக்கு போனாக்கா என்னன்னு தெரியல, மூடு இல்லையாம்ல. வேதம் தெளிவா சொல்லுது, நான் சொல்லல. அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நான் சொல்ல என் வாயில. இது கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கடைசி காலம். முழுக்கு ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட என்னுடைய அன்பு சகோதரியே, சகோதரரே, மகளே, மகனே, எல்லாருக்கும் சொல்றேன், இது கடைசி காலம். பெண்களாகிய இந்த உமன்ஸ் டேல உங்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறேன். நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். வீட்டில் மௌனமா இருந்தா அழிவுன்னு நீங்க நினைச்சிட்டீங்க, ஏதோ வீடு இடிஞ்சு விழுந்து. கஷ்டங்களும் பாரங்களும் தேசத்துக்கு ஜெபிங்க, ராஜாக்களுக்கு ஜெபிங்க, பிரபுக்களுக்காய் ஜெபிங்க. உமன்ஸ் டேன்னு கொண்டாடிட்டு போக வல்ல. இந்த உமன்ஸ் டேல நான் எங்கே இருக்கிறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும். இந்த மகளிர் தினத்தில் நீ தெரிஞ்சுக்கோ நான் எங்கே இருக்கிறேன்னு. நீ யாரை போல இருக்கணும் இனிமேன்னு தெரிஞ்சுக்கோ. அங்க பாருங்க, நீ அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி. எப்படிப்பட்ட காலத்துக்கு? கடைசி காலத்துக்கு உன்னுடைய ஜெப உதவி அவசியம். நீ என்னமோ பிஸ்னஸ் பண்ணின, வீட்டை கட்டுறேன் அப்படின்ட்டு என்னமோ வீட்டில் தான் தலைவி. உன் ஜபத்தில் தேசத்துக்கு இருந்ததா? உன் ஜபத்தில் சபையை குறிச்சு இருந்ததா? பாஸ்டரை குறித்து ஜெபம் பண்ணியா? ராஜாக்கள் பிரபுக்களை குறித்து ஜெபம் பண்ணியா? உன் அழுகை இருந்ததா தேசத்துக்கு? சார், காசு பணம் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கிறிஸ்துவ பிள்ளையோட பிரசங்கத்தில் காசு பணத்துக்கு பிரசங்க வேண்டிய அவசியமே கிடையாது சார். ஓப்பனாக நான் சொல்கிறேன். நீ ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்பதற்காக நான் ஜெபிக்கவோ அல்லது நீ செழிப்பாக மாறணுங்கிறதுக்கான ஒரு பிரசங்கமோ அவசியம் இல்லை. ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ தேசத்துக்கு ஜெபி, ராஜாக்களுக்கு ஜெபி, பிரபுக்களுக்கு ஜெபி. உன் வீடு ராஜாவாக மாறிடும், உன் வீடு அரண்மனையாக மாறிடும். ஏன்னா கர்த்தர் உன்னுடைய பாரத்தை பார்ப்பாரு, உன் இருதயத்தின் பாரத்தை பார்ப்பார். தேசத்துக்கு இவ்வளவு கதறாலே, ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்காக இவ்வளவு கதறாலே, இவ்வளவு நான் ஏழ்மையா எப்படி விடுறதுன்னு சொல்லி கர்த்தர் உன்னை ராஜாத்தியா மாத்துவார்.
இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் செழிப்புக்கு ஒரு ஆலோசனை, அது நான் பிரியப்பட்டு தரணுமா? அவசியம் இல்லை. நீ ஜெபிக்கிறவளா மாறும் பொழுது 10க்கு 10 என்னங்க, 20க்கு 20 ரூமே உன்னுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமா மாறிடும். 10க்கு 10 ரூம் உன் வீட்டில் ஃப்ரிட்ஜா மாறிடும். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, படிங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என்ன அருமையான வார்த்தை. நானே நீங்க நம்பினாலும் சரி நம்ப சரி, இந்த வரியை படிச்சுட்டு வசனத்தை படிச்சு அந்த இடத்துல வரியை நிறுத்தி படிச்சேன். பாருங்களேன், யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த காலத்துக்கு மட்டும் நீ உதவியா இருந்திருந்தீன்னா, ஏன் எஸ்தருக்கு இந்த காரியத்தை சொல்லப்பட்டு 14 படிச்சிருங்க சொல்றேன். 13 14 படிச்சிட்டீங்களா? 14 படிச்சிட்டேன். 13 மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாது இருக்க நீ தப்புவாய் என்று மனதிலே நினைவு கொள்ளாதே. இதை சுருக்கமா சொல்லி முடிக்கிறேன். அங்க என்ன நடந்தது சமாச்சாரம்? யார் இந்த மொர்தெகாய்? யார் அந்த எஸ்தர்? இவர்கள் எங்கேயோ ஒரு மூலையில் இருந்தவங்க யூதர்கள். இவர்கள் வெளியே வர முடியாது. இப்போ ஒரு காலகட்டம் வந்துருச்சு. என்ன காலகட்டம்? இப்போ ராஜா கிட்ட இருந்த ராணி ஒரு இடத்துக்கு கூப்பிடுறார் ராஜா, ராணி வர முடியாதுன்ட்டா. அப்பெல்லாம் இந்த வெயிட் பண்ணுற வேலையெல்லாம் இல்லை. இந்த இடத்துல வேற ஒரு பொண்டாட்டி போட்டுடுறான்ட்டாரு. சுருக்கமாக நடந்த சமாச்சாரம் என்ன? ராணியை ஒரு விழாவுக்கு கூப்பிடுறாரு. ராணிக்கு இப்போ டைம் இல்லை. இனி என்ன கோவமோ, எந்த ட்ரெஸ்ஸு சரியில்லைன்னு சொன்னாலும் தெரியல, வரலன்ட்டானோடனே உடனே என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துக்கு வேற ஒருத்தி போட்டுட்டாரு. நல்லா இருக்குல்ல? வேற ஒருத்தியை போட்டுட்டார். இப்போ வேற ஒருத்தினோட நீங்கள் நினைக்கிற மாதிரி என் மாமன் வீட்டில் இருக்கா, மச்சான் இல்லை, அப்படி இல்லை, தேசத்தில் இருக்கா பாடுறான்ட்டாரு. எப்படி இருந்துக்கோன்னு ராஜா பாருங்க. தேசத்துக்குள்ள உன் கண்ணுக்கு தெரிஞ்ச அழகிய பொண்கள் எல்லாம் எடுங்க. அவன் எங்கெங்க குதிரை எடுத்துட்டு ஓடுறான்னா அங்கங்க கண்ணில் பார்த்து அழகு பிள்ளைகளை எல்லாம் தூக்கிட்டு வரான். அதுல சிக்கனவ தான் எஸ்தர். எஸ்தருக்கு அம்மா அப்பா இல்லை. எஸ்தரை தூக்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா அவளும் ஒரு அழகிய பெண், அவ்வளவு அழகு. இப்ப எஸ்தரை கொண்டு வந்து இந்த பெண்களோட போட்டு இப்ப என்ன பண்றாங்க, போட்டு குளிப்பாட்டுறாங்க. சந்தனத்திலையும் ரோஜா பூவிலையும் போட்டு குளிப்பாட்டி அவளுக்கு இருக்கிற மேக்கப் எல்லாம் போட்டு அவளை அழகுப்படுத்த. ஏன்னா ராஜாக்கு முன்னாடி போகணும், ராஜாக்கு முன்னாடி நிற்கணும். ராஜா லைனில் பார்ப்பார் ஒவ்வொரு பொண்ணா பார்த்துட்டு இருக்கும்போது டப்புல ஒரு கண்ணுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவள் தான் இனிமே ராணி. அப்படி அந்த கூட்டத்துக்குள்ளே சிக்கனவு தான் நம்ம எஸ்தரக்கா. ஏன் எஸ்தரக்காவா? எஸ்தர் பாட்டி சிக்கினாங்க. இந்த எஸ்தர் பாட்டி அப்படியே நிற்கிறாங்க. இப்போ ராஜாவுக்கு வந்து பிடிச்சிருச்சுன்னு வைங்களேன். அப்போ யூதருக்கு ஒரு அடையாளம், தன்னுடைய செங்கோலை இப்படி நீட்டுவார். இவ தானே நீட்டினாக்கா அவன் என்ன பண்ணணும், சம்மதிச்சா அந்த அந்த செங்கோலை வந்து தொடணும். தொட்டுட்டான் ஷீட்டில் வந்து உட்காந்துடலாம் வலது பாரிசத்தில். ஓகே, இப்போ எல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனால் எஸ்தரக்காக்கு இன்னும், எஸ்தர் பாட்டிக்கு இன்னும் ரெடி ஆகலை. ஆமாம். இப்போ இந்த பக்கம் மொர்தெகாய் அவன் வந்து எஸ்தர் பாட்டி உள்ள அனுப்பிச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்? இந்த 127 நாடுகளில் பார்வோன் அரசன் ஆண்டு கொண்டிருந்த 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை வந்து கொல்லுவதற்காக முயற்சி. இன்னைக்கு எப்படி நடக்குது அதே முயற்சி, அந்த முயற்சி நடக்குது. அதுக்கு யார் தலைவனாக இருந்தான்? ஆமான் தலைவனாக இருந்தான். ஆமான் ஒரு உத்தரவு போட்டான், யூதர்களை நீங்கள் பார்த்த இடத்துல கொல்லலாம், அவர்கள் கிறிஸ்துவை வணங்கினா கொல்லலாம். இப்போ வந்திருக்கு பாருங்க, பைபிள் கையில் இருந்தால் அடிச்சு கொண்டு. இப்போ வடநாடெல்லாம் சபைன்னு கட்டினால கேள்வியில் அடி கொண்டுடுன்றான். இப்போ நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் அந்த காலங்கள் திரும்புது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மொர்தெகாய் தன் மனதில் யூதர்களுக்காக ஒரு நன்மை நடக்கணும்னு சொல்லிவிட்டு இருக்கும் பொழுது தான் எஸ்தரை வந்து கொண்டு போயிட்டாங்க. அவன் போராடலை, அவன் சொல்லி அனுப்புகிறான், உன் நினைவில் வைத்துக்கொள். யார? உன் இனத்தை.
ஆமென் சொல்லுங்க. உன் இன மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. உன் இன மக்கள் அழிவை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ நிம்மதியாக இருக்கிற காலம் அல்ல. நீ உள்ள போ, செபி, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள். ராஜாவுக்கு நீ ஏற்றவளா மாறு. அங்கே நின்று உன்னுடைய இனத்தின் ஜனங்களை நீ காப்பாற்றி விடுங்கிறான். எஸ்தர் சொல்கிறா, சின்ன பிள்ளை, அது சொல்கிறா செய்யுங்க அப்படின்ட்டு அவளும் போயிட்டா. பிடிச்சவன அடிமையோட அடிமையா அங்கே போய் அவளை ராணிக்கு தகுதியில் எல்லாத்தையும் கொண்டு வராங்க. எல்லாம் கொண்டு வந்தாச்சு. ஆனால் இன்னும் செலெக்ஷன் நடக்கலை. இப்படி ஒரு சூழ்நிலையில் மொர்தெக்காய்க்கு கோபம் வந்துருச்சு. மொர்தெக்காய் எங்கே நிற்கிறான்? அரண்மனைக்கு வெளியே நிற்கிறான். ராவலோலியோட ஒன்றா அடிமையோட அடிமையாக நின்றுட்டுருக்கான். என்னடா உள்ளே போன எஸ்தர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் இல்லையேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கான். ஏன்னா யூதர்களை அழிச்சிட்டு இருக்கிறாங்க, பார்த்த இடத்துல கொல்றான். இனி யூதர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அழிவு தேடிட்டு இருக்கு தேசம். இப்படி ஒரு இடத்துல யூதர்கள் எல்லாம் ஓடி ஒளியிறாங்க. ஆனால் எஸ்தர் போன இடத்துல பதில காணோம். வெளியே காத்துக்கிட்டு இருந்த மொர்தெக்காய் ஒரு காவலாளிக்கு, நம்பிக்கையான ஒரு காவலாளியை கூப்பிட்டு சொல்கிறான், எஸ்தர்கிட்ட போய் சொல்லுங்க அங்கே என்னதான் நடக்குது, அவளுடைய இனம் அழிஞ்சிட்டு இருக்குது. அவன் போய் சொல்கிறான், நான் இப்போ ஒன்றும் செய்ய முடியாத ஒரு காரியமாக இருக்குது, ஏன்னா நான் ராஜாவை இன்னும் நான் சந்திக்கலை அப்படின்னு சொல்லி அவன் தகவல் கொடுக்குறா. இப்போ மொர்தெக்காய்க்கு ஒரு பெரிய கோபம் எழும்பினது. என்ன கோபம்? வாங்க, எந்தாவது வசனம் 4:13-15 படிங்க. 15-16 படிங்க. அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீர் போய் சூசானில். இப்ப அங்க அதுக்கு முந்தின வசனம் படிங்க. 13-14 படிங்க. 14-15 படிங்க. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால், இருங்க நான் படிக்கிறேன். யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தார், அதாவது இன்னைக்கு நீங்க ஏதோ ஆண்டவர்கிட்ட நல்லா பெற்றுக்கொண்டு நல்ல ஜாலியா இருந்துட்டு நம்ம போல நினைப்பேன். ஆனா உன்னுடைய வருங்காலத்தையும் உன்னுடைய எதிர்கால பிள்ளைகளையும் பாதுகாக்க முடியாது. நீ உனக்கு மட்டுமே பார்க்காத. என் அருமையான JLW சபை ஜனங்களே, நீங்க உங்க ஜபத்துல தேசத்துக்கு ஜெபம் பண்ணு, உன் இனத்துக்கு ஜெபம் பண்ணு. வடநாட்டில் அழிவை பார்த்துக்கிட்டு இருக்குது கிறிஸ்துவ ஜனங்கள். எத்தனை போதகர்கள், நேற்று ஒருத்தர் அடித்து வீடியோ வந்திருக்குது. அவங்க ஒய்ஃப் சின்ன பிள்ளை, அந்த பிள்ளையை அடித்து சபையெல்லாம் உடைச்சி சுக்குநூறு ஆக்கிட்டானுங்க. எந்த காரணமும் இல்லை, செபிக்காத, அவ்வளவுதான். இதுதான் அன்னைக்கும் நடந்தது சூசானில், இன்னைக்கும் நடக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எத்தனை பேர் நீங்க ஜெபிச்சிருப்பீங்க வடநாட்டுக்காக, வடநாட்டு கிறிஸ்தவர்களுக்காக. உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா? எனக்கு ஒரு தொடர்பு இருக்கு ஒரு மனுஷனோட. அவர் பேரும் கூட என்னமோ ஒரு பேர் சரியா வராது வாயிலிங்க, அந்த மாதிரி பேர். அவர் ஒளிஞ்சு ஊழியம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எனக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாரு, நிறைய ஃபோட்டோவை. அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மலை மேலே காடுகளுக்குள்ள செடிகளுக்குள்ள ஒளிஞ்சு 10 பேர் 5 பேருன்னு ஆராதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஆராதனை வீடியோ எடுத்திருக்காரு. காட்டுக்குள்ள வீடியோ அந்த முட்செடிக்குள்ள உட்கார்ந்துட்டு, ஆனா நீயும் நானும் சுதந்திரமா ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆராதனை உனக்கு தூக்கம் வேற கேட்குதா? அங்க காட்டுக்குள்ள ஜனங்கள் ஒளிஞ்சுக்கிட்டு அல்லேலூயா சத்தம் போடாம அல்லேலூயா பண்ணிட்டு இருக்குது. அதை பிடிச்சிட்டான். ஒரு தடவை ஒரு கூட்டம் வந்து அந்த ஜனங்கள்ல இருக்க பெண்களை நிர்வாணப்படுத்திட்டாங்க. நிர்வாணப்பட்டு எல்லாம் கட்டி மரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. சருகுகளை போட்டு தீ வச்சுட்டாங்க. ஆண்கள் போய் காலையும் கையிலையும் கெஞ்சி நீ நாங்கள் நடத்தலன்னு சொன்ன பிறகு விட்டுருக்காங்க. இன்னைக்கு இந்த பெண்கள் தினத்தில் எத்தனை பெண்கள் நம்ம ஜெபிச்சிருப்போம். இந்த சூழ்நிலை தான் எஸ்தருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்துச்சு. மொர்தெக்காய் ஒரு ஆண் நின்னான். அவளை அனுப்பிச்சதே நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு தெரியாது. ஆனாலும் விசுவாசத்தோடு அனுப்பிச்சா நீ போ. அதான் அங்கே எழுதியிருக்கிறான், உன் வீட்டார் அழிவார்கள்ங்கிறான். ஏன் போனவ புள்ள உள்ளே போனா பதிலையே காணுமே. நம்ம பார்த்து எதிர்நோக்கி காரியம் நடக்கலையே. ஏன்னா சொந்த பிரச்சனையில் உட்காந்துருக்கிறீங்க. இனியும் உனக்கு பிள்ளைக்கு ஒரு வீடு, பையனுக்கு ஒரு வீடுன்னு கதறிட்டு கிடக்கிற. சபைக்கு வர்றதே கடமைக்கு வர. சபைக்கு நீ ஒரு உருவமா இங்க உட்கார்ந்துருக்கிற. உன் சிந்தனை வேற, இல்ல உன் தூக்கம் வேற. அங்க கதறான் மொர்தெக்காய். வெளியே என் ஜனம் அழியுது, என் இனம் அழியுது. எஸ்தரை எதிர்பார்த்தனே, உள்ள போனவங்கிட்ட பதில காணமே. அங்க பாருங்க
நீ இப்படிப்பட்ட காலத்தில் உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. அம்மா, நீ மட்டும் போய் உன் காரியத்தை சாதிச்சிருந்தீனா ஒரு சமயம் உனக்கு ராஜமேன்மை கிடைச்சிருந்துருக்குமே. அங்கே போயிட்டு நல்ல சாப்பாடு கிடைக்குதா? நீங்கள் எஸ்தர் முழுவதும் படித்து பாருங்க, அதில் வரும் பாருங்க. ஏன் நல்ல சோறு கிடைக்குதா? நல்ல சர்ச்சுக்குள்ளே உட்காந்து தூக்கம் வருதா? ஃபேனு, ஏசி, நல்ல பர்ஃப்யூம் போட்டு தூக்கம் வருதா? கதறான். எஸ்தர் என்ன பண்ற? நான் உங்களையும் கேட்குறேன், என்ன பண்ணுறீங்க? எனக்கு வந்த ஃபேஸ்புக்கில் வந்த அந்த விளம்பரம் உங்களுக்கு வராமையாக இருந்திருக்கும். நம்ம எத்தனை பேர் இந்த வடநாட்டு ஜனங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். வடநாடை விடுங்க, இங்கே திருப்பூரில் எத்தனை பேர் கதறாங்க, எத்தனை பேர் கதறிட்டு இருக்கிறாங்க, எத்தனை சபைகள் இடிக்கப்பட்டு சபை போதனுடைய மனைவி சின்ன பிள்ளைங்க காலை கையை உடைச்சி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்காங்க. எத்தனை பேர் இந்த பெண்கள் தினத்தில் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். அங்கே அவன் அதை யோசிக்கிறான், ஏமா நீ மட்டும் உன் இனத்திற்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீனா இந்நேரம் அந்த ராஜமேன்மையை கர்த்தர் கொடுத்துருப்பாரு. அதாவது அவன் சொல்ல வந்த உள்கருத்தர் இங்கே நல்லா கவனிக்கணும். இப்போ மட்டும் நீ மட்டும் உதவியாக இருந்திருந்தீனா அந்த ராஜமேன்மை கிடச்சிருக்கலாமே. நீ அந்த ராஜமேன்மைக்காக தானே இப்போ போய் சும்மா உட்காந்துட்டேங்கிறான். நல்ல சோறு கிடச்சிதா? ஜம்முன்னு உட்காந்துட்டேன். எங்கூட கூழுக்கு வழி இல்லை. ஆனால் உன்னை பிடிச்சிட்டு போய் உனக்கு ராஜாவுக்கு ராணி ஆக்குறேன்னு நல்ல சாப்பாடு கொடுத்துருப்பான். சாப்பிட்டு உட்காந்துட்டியா? நல்ல ட்ரெஸ்ஸு கிடச்சிருச்சா? நல்ல சம்பளம் கிடச்சிருச்சா? எல்லாமே உங்களுக்கு உண்டாயிடுச்சு, மறந்துட்டியா? கதறான் மொர்தெக்காய். யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். 15. அப்பொழுது எஸ்தர் மொர்தெக்காய்க்கு மறுபடியும் சொல்ல. இப்ப எஸ்தர்கிட்ட வந்தோடனே அவ சும்மா உட்கார்ல. நீங்க தொடர்ந்து படிச்சப்பதான் தெரியும் அவ எவ்வளவு பதறி இருப்பான்னு. அவ மொர்தெக்காய் இவ்வளவு தப்பா நினைச்சிட்டாரே அப்படின்ட்டு போய் சொல்லுங்கிறா. சொல்ல என்ன சொல்றா? நீர் போய் இப்ப அவ உஷாராயிட்டா. அப்ப நான் சும்மா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? ஆனா டைரக்டா நீ நினைக்கிற மாதிரி ராஜாட்ட போய் நிக்க முடியாது, தலையெடுத்துருவான். அவன் எவ்வளவு அழகா இருந்தாலும் அவன் அனுமதி இல்லாம ராஜாவுக்கு போய் முன்னாடி நிக்க முடியாது. மொர்தெக்காய், என்ன நீ என்னை இப்படி பார்த்து ஒரு கேள்வி கேட்டியா? நான் அப்படி வந்து சும்மா உட்காந்துருவேனா? என் இனம் அழியுதே, என் கிறிஸ்தவம் அழியுதே, நான் அப்படி இருந்துருவேனா? சரி, நீ இப்படி நினைச்சதுனால உன் அவசரத்துக்கு ஒன்று தான் முதல் காரியம் இருக்கு. எடுத்தோன்னு நான் போய் நிற்க முடியாது, தலை வெட்டிடுவான். ஆனால் அப்படி போகணுன்னா எனக்கு ஆண்டவருடைய உதவி வேணும். நீங்கள் ஜெபிக்கணுங்கிறது தான் முக்கியம். எஸ்தருக்கு ஒரு மறுபேர் உண்டுனாய உமன் ஆஃப் பிரேயர், ஒரு ஜெபிக்கிற பெண். அவ என்ன சொல்லி விடுறா? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ண சொல்றா. ஏன்னா நான் போய் நின்னுகிறது சாதாரண விஷயம் இல்லை மொர்தெக்காய். நீ நினைச்சுக்கிட்டியா நான் சும்மா உட்காந்துருக்கேன்னு? அல்லது நான் விசுக்கன்னு எந்திரிச்சு போய் ராஜா எனக்கு கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்ல முடியும்னு நினச்சிட்டியா? ராஜ உத்தரவில்லாமல் நான் அந்த அரண்மனைக்குள்ளே போக முடியாது. ராஜாவின் அனுமதி இல்லாமல் அந்த வாசப்படியிலே நான் நிற்க முடியாது. அப்படி நான் போய் நிற்கணும்னா எனக்கு தேவ பலன் வேணும். அந்த பலன் எனக்கு குறைவா இருக்கு. அந்த பலன் எனக்கு வேணும்னா நீங்க ஜெபிங்க, உபவாசம் விட்டு ஜெபிங்க. உபவாசத்தில் 2 வகை இருக்கு. ஒன்று புசிப்பாங்க ஆனால் குடிக்க மாட்டாங்க, சில சமயம் குடிப்பாங்க புசிக்க மாட்டாங்க. இப்போ சொல்றா, புசியாமலும் குடியாமலும் எனக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள். அருமையான பெண்களே, இன்னைக்கு நம்ம தேசம் அதே பாதிப்பில் இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு பட்டணங்களிலும் சபைகள் பாதிப்பில் இருக்கு. இன்னைக்கு சர்ச்சு நடத்தலாமா வேண்டாமாங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு தெரியல, கதறிக்கிட்டு இருக்குது இந்திய தேசம். இன்னும் வட மாநிலங்களை பார்த்தீங்கன்னா அவங்க சபை நடத்துறதே பெரிய ஒரு யுகமா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்களுக்காக உங்கள் ஜெபங்களில் ஏறெடுப்பது தான் மகளிர் தினமா இருக்கணும். ஆனாலும் நம்ம இதுவரைக்கும் நம்ம ஜெபித்ததை நோக்கம் எனக்கு என்னமோ ஒரு விடுதலைக்கான வழிகள் வாசல் திறக்கிற மாதிரி என் ஆவியில் உணர்றேன். அதுக்கு என்ன பதில் கேட்டீங்கன்னா,
இப்போ நான் என்ன பண்ணுறது? எஸ்தர் அனுப்புகிறா பாருங்க. நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து, சூசான்கிற நகரத்தில் இருக்கிற யூதர்களெல்லாம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திட்டு என்ன பண்ணு, 3 நாள் அல்லும் பகலும், அல்லும் பகல்னா நைட் அண்ட் டே, புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்க. நானும் என் தாதியாரும் பாருங்க, அங்கே அவள் ராணியாக போகிறோன்னா அவளுக்கு 2-3 வேலைக்காரங்க இருக்காங்க. என் தாதியாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்படின்னா அனுமதி இல்லாமல் அவருடைய அறைக்குள்ள கால் வச்சுட்டா தலை சீவிடுவான். அப்படின்னா நீ சொல்கிற நான் உட்காந்து சுகமாக இருக்கேன்னு, நீ சொல்கிற நான் உட்காந்து சுகமாக சாப்பிட்றேன்னு அப்படி நீ நினச்சினா நான் ஒன்று செய்கிறேன், நான் போகிறேன், செத்தாலும் பரவாயில்ல நான் போகிறேன், எனக்காக ஜெபம் பண்ண சொல்லு, அது போதும், அனுமதிக்கு நான் காத்திருக்க மாட்டேன், நான் போகிறேங்கிறான். படிங்க 17. அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். எஸ்தர் செய்ய போகிற காரியம் சக்ஸஸாக மாறணும். எஸ்தர் போகக்கூடிய காரியத்தில் அவளுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது. இன்றைக்கி நமக்காக போகிற தலைவர்களை சிந்திச்சு பாருங்கள். நமக்காக போராடி கொண்டு இருக்கிற எத்தனை ஊழியக்காரன் ஜெபிக்கிறவங்களை சிந்திச்சு பாருங்கள். ஜெபிக்கிற ஊழிய ஸ்திரீகளை ஜெபிச்சு பாருங்கள். உங்கள் ஜெபங்களில் இந்த விமென்ஸ் டே, இந்த மகளிர் தினம் உங்கள் சிந்தைக்குள்ளே ஒரு எழுதி வச்சுக்குங்க. இந்த நாள் முதல் கொண்டு நம்ம தேசத்துக்காக, நம்ம இனத்துக்காக, நம்முடைய கிறிஸ்துவத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிங்க. உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஏறிடுங்க. எஸ்தர் ஜெபித்தா போறா பாருங்க ராஜா கிட்ட போறா. 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துக்கு வேகமாக வாங்க. எஸ்தர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இல்லை, எஸ்தர் 5:2. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ராஜஸ்திரியாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது, அதாவது இப்ப பெர்மிஷன் இல்லாம உள்ள நுழைஞ்சிட்டா. ஒரு சமயம் எஸ்தர் புக் படிக்காதவங்க யாரா இருந்தா கதை சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இப்ப ராஜா அனுமதி இல்லாம முற்றத்துக்குள்ள, முற்றம்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம இப்போ பழைய வீடுகள் முற்ற வீடு இருக்கு இல்லையா, அப்படிதான் அப்பெல்லாம் ராஜா அரண்மனை இருந்தது. அதுக்குள்ளே போகணுன்னாலே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே நுழைஞ்சு தான் வரணும். அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே காவலாளி இருக்காங்க. ராஜா பர்மிஷன் இல்லாமல் நுழைய முடியாது. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இவ உபவாசம் போட சொல்லிட்டா 3 நாள், ஜெபத்தின் வல்லமையை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைஞ்சிட்டா விதவுட் எனி பர்மிஷன். அங்கே போய் முத்தத்தில் நின்றுக்கிட்டா. உள்ளுக்குள்ளே இருக்குமா இல்லையா, பேஸ்மெண்ட் ஆடுமா இல்லையா, பொட்டை பிள்ளை தானே பாவம், சின்ன பிள்ளை, பேஸ்மெண்ட் ஆடுது. அங்கே போகிறா. ராஜா ஸ்திரீ ஆகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களிலே தயை கிடத்தினாள். கையெழுத்து பார்க்கலாம். அல்லேலூயா. ஜெபம் எங்கே கொண்டு போய் விட்டுருக்குங்க, ராஜாவுடைய கண்களிலே தயை. உங்களுக்குன்னு சொல்கிறேன், செபிங்க. உங்கள் கணவருக்காய் ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்திற்கு ஜெபம் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ராஜாவுக்காய் ஜெபம் பண்ணுங்க. அவருடைய கண்களில் தயவு கிடைக்கணும். எனக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச சின்ன சின்ன சமாச்சாரங்க ராஜாவுக்கு தெரியாதா? படிவா. கண்களிலே தயவு கிடைத்தது. உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கும், அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஜெபிங்க. ஒரு சபைக்குள்ள பெண்களுடைய ஜெபம் மிகவும் முக்கியமானது, மிகவும் முக்கியமானது. பெண்கள் கூடி நீங்கள் உபவாசித்து ஜெபிச்சு பாருங்க, சபையில் இருக்க அத்தனை குடும்பத்தோட கட்டுகள் உடைக்கப்படும். ஏன் சபையோட கட்டே உடைக்கப்படும். அதனால தான் நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், பெண்கள் கூட்டம்னு ஜெபிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஏன் இயேசுவே பாருங்கள், அவர் ஊழியத்துக்கு போயில பெண்களை தான் ஜெபிக்க சொன்னார். பவுல் யாரை ஜெபிக்க சொன்னார்? பெண்களை தான். ஏன்னா பெண்கள்கிட்ட தான் அந்த வல்லமையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நல்ல செபிக்கிற வல்லமை அவங்கள்ட்ட இருக்குது. இந்த மகளிர் தினத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஜெபங்கள் விலையேற பெற்றது. உங்கள் குடும்ப கஷ்டங்கள், உங்கள் குடும்பத்துடைய கணவனுடைய போராட்டம், அவருடைய குடிபோதைகள், ஆவியின்மை, எல்லாத்துக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. கர்த்தர் அவர்களுடைய கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்கும். பாருங்கள் என்ன செய்கிறாரு. ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை, நான் அப்படி சொல்லல, செங்கோலை நீட்டுவார். செங்கோலை எஸ்தரிடத்துக்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்ட. அப்போ இவளுக்கும் சம்பந்தம், அவருக்கும் சம்மதம்.
இப்போ இவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, எஸ்தரை பிடிச்சிருச்சு. எஸ்தரை பிடிக்கிறதுக்கு ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்தது. இது ரெண்டுக்கும் யார் காரணம்? அந்த உபவாச ஜெபம் காரணம். அப்போ ஏன் அவளுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காதா? கேட்டால் குடும்பத்தில் கஷ்டம், என் புருஷன் சரியில்லை, எங்கள் மாமியார் சரியில்லை, எங்கள் மாமனார் சரியில்லை. நான் ஒன்று சொல்லட்டுமா? நீங்கள் எழும்பி ஜெபித்து பாருங்கள், நீங்கள் எழும்பி கட்டி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கார் ரட்சிக்கப்படுவாரா இல்லையான்னு பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுமா இல்லையான்னு பாருங்கள். நான் எதுவும் செய்ய மாட்டேன், ஆனால் இப்போ எங்கிட்ட வந்தது ஒரு அம்மா, பாஸ்டர் ஃபாஸ்டிங் போடுங்க பாஸ்டர்ன்ட்டு. யாருன்னு? நான் அம்மா. ஃபாஸ்டிங்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் பாஸ்டர், ஒரு நேரம் சாப்பாடுலாம், ஒரு நேரம் சாப்பாடுலாம். சரி, எதுக்கு அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரர் மாறணும் அம்மா. உங்கள் வீட்டுக்காரர் மாறுறதுக்கு நான் சாப்பிடாமல் நிற்கணும் மாமா. நீ என்ன பண்ணுவே? நல்லா ஈரல் எடுத்து வறுத்து. அது நியாயம் இல்லை. நீங்கள் தான் தீர்க்கதரிசி, நீங்களே தீர்க்கதரிசினிகள். உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். ஃபாஸ்டிக் போன் மூலம் நடக்கலை 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 நான் ஜெபிச்சு பார்த்தேன், கிடையாது. நடக்காத விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. கர்த்தருக்கு அது இப்போ சித்தம் இல்லை. ஆனால் உன் ஜெபத்தை நிறுத்தாத. வேதத்தில் ஒரு ராஜாவுடைய கதை இருக்குது. ஒரு ஸ்திரியாளர் ராஜா கிட்ட வந்து போராடுறா, எனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. அவரும் பாப்பா அசால்ட்டாக விட்டுட்டாரு. மறுபடியும் அந்த அம்மா தொந்தரவு கொடுக்குது, எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு நியாயம் கிடைக்கணும். கடைசியாக பார்த்தாரு, இந்த அம்மாவை இனி வராமல் இருக்கணும்னா இந்த அம்மா பிரச்சனையை சால்வ் பண்ணணும். சரி, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாரா. பிரச்சனையை சொல்லிச்சான், நியாயம் வழங்கினாரா. தொந்தரவு செய்தால் அதை தான் அவர் உதாரணமாக காட்டார். நீ உன் பிதாவிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் உனக்கு தயவு செய்வாரா மாட்டாரா? ஏசா தான் கேட்டார். இங்கே உலக மனிதனாகிய ராஜாவுக்கே உன்னுடைய தொந்தரவு தாங்கலை, அவன் உடனே நியாயம் வழங்கி விட்டான். பிதா மட்டும் தூங்கிட்டா இருப்பாருன்னு கேட்டார். அவரும் உனக்கு நியாயம். ஒரு தடவை ஜெபிச்ச பிரதர் கிடைக்கலன்னு விட்டுறது. நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் யாருக்கிட்டையும் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் எல்லாருமே ஜெப வீரர்கள். இந்த மகளிர் தினத்தில் உங்களை தெளிவுபடுத்திக்கிறேன். உங்கள் ஜெபங்கள் அநேக கட்டுகளை உடைக்கும், அநேக தடைகளை உடைக்கும், அநேக ராஜாங்கத்தை அசைத்து பார்த்து விடும், அநேக ராஜாக்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். நீங்கள் உங்களை கத்த தலை நிமிர, தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே.